சொர்க்கம், நரகம் இந்த இரண்டுமே நம் மனதில் எழக்கூடிய எண்ணங்கள், அதன் விளைவான சொற்கள், அதனுடைய செயல்கள், அதோட விளைவுகள் தான் சொர்க்கம், நரகம் என்பது. ஒரு நபர் தன்னுடைய பாசமான நன்றி உணர்வு மிகுந்த ஒரு நாயை கையில் பிடித்து கொண்டு சாலையோரத்தில் நடந்து கொண்டிருக்கிறார். உண்மையில் அந்த இருவரும் இறந்திருக்கிறார்கள். இது ஒரு கற்பனை கதை தான். அவ்வாறு செல்லும் பொழுது அந்த இருவருக்குமே மிகுந்த தாகம் எடுக்கிறது. அதோட விளைவாக அங்க ஒரு மிகப்பெரிய மாளிகை அவரோட கண்ணில் படுது. அந்த மாளிகைக்கு வெளியே சொர்க்கம் அப்படின்னு பெயர் பலகை இருக்கிறது. இதை பார்த்த உடனே அந்த நபர் உள்ளே சென்று, எங்களுக்கு தாகமா இருக்குது, தண்ணீர் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உள்ள இருக்கிறவங்க, உங்களுக்கு மட்டும் உள்ள வரத்துக்கு அனுமதி இருக்கு, நீங்க மட்டும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட அந்த நபர் மறுத்து விடுகிறார். சற்று நடந்து இன்னும் தொலைவில் சென்று பார்க்கும் பொழுது ஒரு வீடு, பாழடைந்த வீடு, அது பராமரிக்கப்படாத தோட்டங்கள். உள்ள போயிட்டு எங்களுக்கு தண்ணீர் கிடைக்குமா அப்படின்றாங்க. 2 பேருக்கும் உள்ள அனுமதியும் கொடுத்து தண்ணீரும் கொடுக்குறாங்க. அந்த உள்ள இருக்கிற நபர்கிட்ட இது எந்த இடம் அப்படின்னு கேட்கிறார். இது நரகம் என்று பதில் வருகிறது. சொர்க்கமாக இருந்தாலும் தன்னுடைய வளர்ப்பு நாய் தன் மீது கொண்ட பற்று, தன் மீது கொண்ட அன்பு, பாசம், நன்றி உணர்வு, இப்பேற்பட்ட ஒரு நாயை நம்ம விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த சொர்க்கத்தை நிராகரித்து வந்த அந்த நபர், நரகமாக இருந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய நாய்க்கும் அனுமதி அளிக்கிறாங்க, இந்த இடம் தான் எனக்கு தேவை அப்படின்னு உள்ள வரார். தன்னுடைய நாய்க்கு அனுமதி மறுத்த அந்த சொர்க்கத்தை விட நரகமே மேலானது என்ற உணர்வு அவருக்கு மேலோங்கி இருக்கிறது. இந்த அன்பு மிகுந்த அந்த நபரும் நன்றியுணர்வு கொண்ட அந்த நாயும் நரகத்திற்குள் வந்த பிறகு அந்த நரகமே சொர்க்கமாக மாறிவிடுகிறது. ஆம் நண்பர்களே, அன்பு என்ற ஒரு ஒற்றை சொல்லும், நன்றியுணர்வு என்ற ஒரு உணர்வும் ஒரு சேர இருக்கின்ற மனிதர்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக எந்த இடத்துல இருந்தாலும் அவர்கள் அந்த வாழ்க்கைய, அந்த குடும்பத்தை மிக அழகா மாத்திடுவாங்க. இதை புரிந்து நடந்தால் வாழ்க்கை வெற்றியும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக அமையும். வெற்றி பெற வாழ்த்துக்கள். நான் சொன்ன இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம அன்பு, நன்றி உணர்வு அப்படின்னு நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.